தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிவிகே அவங்க நினைச்சதை சூப்பர்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செஸ் போர்டில் இந்த சிப்பாய்களை பொறுமையாக நகர்த்திட்டு வந்து கடைசியில் ராஜா தூக்குவாங்களே, அது போல தான் இப்போ அரசியல் கடை போய்கிட்டு இருக்கு. புரியல, கான்டென்ட்ல தெளிவாங்களுக்கு புரியும். இது பார்க்க போகிறோம். ஒரு வழியாக சோலார் சயின்டிஸ்ட்னு பல பேரால் புகழப்பட்டு விமர்சிக்கப்பட்ட நம்ம மாஸ்டர் மகேந்திரன் இருக்கார்ல, மன்னிப்புன்ற வார்த்தை ஒரு வாயிலிருந்து வந்துச்சுங்க. ஒரு வீடியோ போட்டாப்ல. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக பீரியட்ல அமைச்சராக இருந்தவர். அவர் என்ன பண்ண போறாருன்னு எல்லாருமே அசியூம் பண்ணதான் அவரும் பண்ணிட்டாருங்க. ராஜினாமா பண்ணிட்டாரு. அதிமுகலேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த கையோடு யாரை போய் பார்த்துருக்காரு தெரியுதா? நம்ம சபாநாயகர் பிரபாகர் அவர்களை போய் பார்த்துருக்காங்க. அவ்வளோதான், ராஜினாமா சார்ந்து கடிதம் கொடுக்கணுமே, அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டி சபாநாயகர் ஆரம்பிக்கணும்ல, அதையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு பக்கம் உதயகுமார் அவர்கள் செம்ம அப்செட் ஆயிட்டாரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? வளர்த்த கடா இப்படி மாறல பாயுதுன்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லை, அதிமுகவில் இவர் ஜாயின் பண்ண பிற்பாடு, யார் விஜயபாஸ்கர் அவர்கள் ஜாயின் பண்ண பிற்பாடு சம்பாதிச்சிருப்பார்லங்க, சொத்துக்கள் சேர்ந்துருக்கோம்லங்க, அந்த சொத்தெல்லாம் கட்சிக்கு எழுதி வைக்க ரெடி ஆகுரு. ஏதோ கட்சியிலேருந்து போகிறது, ஏதோ தாய் வீட்டிலேருந்து போகிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாப்லையே, அவ்வளோ பாஸ் வந்து அதை பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி இப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் டாக்கு. விராலிமலை தொகுதி இப்போ காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டாச்சு. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்க இந்த காலி தொகுதியில் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 6. இந்த நம்பர் ரொம்ப முக்கியமாக கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்போ டிவிக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்குல்ல, தனிப்பெருங்கட்சியாக பெரும்பான்மையோடு நடந்துக்கிட்டு இருக்கு கிடையாது. எலெக்ஷன் ரிசல்ட்டில் அவங்க தனிப்பெருங்கட்சி, ஆனால் ஆட்சி அமைக்கிறதுல பெரும்பான்மை கிடைக்கல. இப்போ ஒரு தேர்தல் நடந்து தமிழ்நாட்டில் இந்த 6 தொகுதிகள்லையும் டிவிக்கு ஜெயிக்குதுன்னு வைங்க. இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் கவுண்ட்டு அது கூட இதையும் சேர்த்துட்டிங்கன்னா பெரும்பான்மை கட்சியில் தாவேக்காவுக்கு. அதுக்கப்புறம் திமுக கூட்டணி கட்சியோட தயவு அவங்களுக்கு தேவையே இல்லை. இதுதான் சொன்னேன், செஸ் போர்டில் பொறுமையாக காய் நகர்த்துற மாதிரி கடைசியாக அவங்க நினச்ச 6 நம்பர்ஸ்க்கு டிவிக்கே கொண்டு வந்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணுறது டிவிக்கு சம்மந்தமே இல்லை ப்ரோன்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் நம்பலாம். சத்தியமாக நான் நம்பவே மாட்டேன். அரசியல் சார்ந்த புரிதல் இருக்க எல்லாருமே இதை நம்பவே மாட்டாங்க. தனிப்பெரும்பான்மை தாவைக்காய் கிடைக்கணுன்ற கனவு இருக்குல்ல, அதில் கடைசி நபரும் இங்கே வந்து சேர்ந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எப்போ எலெக்ஷன் வந்தாலும் டிவிக்கே அதில் நிற்குது அப்படின்னாக்கா, இப்போ ஜெயிச்சிருக்க தொகுதிகள் ப்ளஸ் இந்த 6 பேர்னா தனிப்பெரும்பான்மை கன்ஃபார்ம் கிடச்சிடும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. நல்ல ஒரு விஷயத்த வியூகத்தை வகுத்துருக்காங்களே. யாருங்க சொன்னால் விஜய் அரசியல் தெரியாது அப்படின்ட்டு? இதோட ப்ராப்பராக யார் பண்ண போகிற அரசியல்? டிவிகேல இந்த அதிமுகலேருந்து வர்றவங்களாம் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குல்ல, இதை பார்த்து வேற எந்த கட்சிக்கு கொஞ்சம் கோபம் கொந்தளிக்கும்? ஆப்வியஸாக திமுக. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் தன்னோட எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டு இருக்கிறதா இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன போட்டிருக்காரு தெரியுதா? இது ஆடி ஆஃபரு, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அதில் இருக்க சோஃபா நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு புரிய மக்களே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. 4 சீட்டர் சோஃபா மச் பிகர் நவ் 5 சீட்டர் சோஃபா. புரியுதா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு? இந்த விஷயத்த சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டில் பேசுகிறப்ப உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடிய சீக்கிரமே தலைவர் தலைமையில் ஆட்சி அமையும்னு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம்னா தாவேக்கா ஆட்சி முழுமையாக முடிஞ்ச பிற்பாடுனா அடுத்த ஆட்சின்னு சொல்லியிருக்கலாம். கூடிய சீக்கிரம்னு சொல்கிறாங்கனாக்கா, ஸோ ஒரு பெரிய கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே காலியான தொகுதியில் எண்ணிக்கை 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஒரு முக்கியமான முகங்கள்லாம், ஜெயிச்ச முகங்கள்லாம் டிவிக்கு எடுத்து அவங்க டீம் உள்ள போட்டாச்சா. ஸோ ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கூடிய சீக்கிரம் அரங்கேற போதுன்ற மாதிரி தான் இந்த வார்த்தைகள் அமைஞ்சிருக்கு. மக்கள் ஒரு விஷயம் ஓப்பனாக கேட்கும்போது சொல்லுங்களா, இப்போ எலெக்ஷன் நடந்தால் யாருங்க ஜெயிப்பா? சரி, ஓகே, ரைட்டு. இந்த காட்டாட்சியை மக்கள் கண்டிப்பாக தூக்கி எறிவாங்கன்னு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே ஈவெண்ட்டில் ஸ்டாலின் அவர்களும் பேசினாங்க. அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா, கோட் போட்டு வந்தார், பட்டு சட்டை போட்டு வந்தார், டிஃபன் எடுத்துகிட்டு வர்றாரு, செஸ் ஆடுறாரு. இது மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் எந்நேரமும் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. நாட்டில் நடக்கிற அக்கிரமங்கள் இருக்குல்ல, இதையும் முதலமைச்சர் படிக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. இதெல்லாம் படித்து நடவடிக்கை எடுங்களேன், இது என்னோட அன்பான வேண்டுகோள்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரோட ஸ்டேட்மெண்ட் இங்கே வெளியே வந்துருச்சா. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க தாவேக்காவினர் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? பார்த்தீங்களா, நம்ம தலைவர் சொன்ன மாதிரியே கல்யாண வீட்டில் போயிட்டு வழக்கம் போல் புலம்பி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குது. ஆனால் இது சார்ந்து நாங்கள் எதிர்மறை விமர்சனத்தை முன்வைக்கிறோன்னு
இப்படி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தாவேக்கா சைட்லேருந்து அள்ளி தெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு புது டிபேட்டாக போக ஆரம்பிச்சிருச்சா, ரைட் விடுங்க. தமிழக பாஜக தலைவரான நயினா நாகேந்திரன் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு, தாவேக்கா ஆட்சிக்கு வந்த 35 நாட்களில் மட்டுமே 200 குற்றங்கள் நடந்திருக்கு. கோயம்புத்தூர் சிறுமி கொலை இருக்குல்ல, இதை பற்றி முதலமைச்சர் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? இன்னும் பாலியல் கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்க பனையூருக்கு நேரில் வந்து தன்னை சந்திச்சாகணும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கிறாரா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் பிரபலங்களை மட்டும் தொடர்ந்து சந்திக்கிறாருங்க, இதுக்கெல்லாம் டைம் இருக்கா அப்படின்றாரு. நம்ம முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா, இந்த நேரத்தில் இவ்வளோ பிரபலங்களை வந்து சிஎம் சந்திச்சா அது ஒரு பேசுபொருளாக மாறணும். இதோ பேசுபொருளாக மாற்றிட்டாங்களா. அண்டு நான் முதல்வன் திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்தோட இப்போதைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பக்கம் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் எல்லாம் மாறி இருக்கும். நான் முதல்வன்ற அந்த 2 வார்த்தைகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பேரை மாற்றிட்டாங்க. அதாவது டிஎன் ஸ்கில் கார்பரேஷன்னு பேர் எப்போ மாற்றி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, பழைய பதிவுகள் இருக்குல்ல அதெல்லாம் நீக்கியாச்சு, வீடியோக்கள் இருக்குல்ல அதையும் நீக்கியாச்சுங்க. ஒரு பிராண்ட் நியூவாக இந்த திட்டத்துக்கான ஒரு கலரிங்கை இப்போ கொடுத்துருக்க மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இது டிஎம்கே சைடில் ஒரு பெரிய கொதிப்பை ஏற்படுத்திருச்சு. அவங்கெல்லாம் போஸ்ட் மேலே போஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க நான் முதல்வன், அதில் கட்சி சார்ந்த குறியீடோ ஸ்டாலின் அவர்கள் சார்ந்த எதுவுமே இல்லையங்க, அது எதுக்காக பேரெல்லாம் மாற்றிங்கன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் டிவிகே சைடில் சொல்கிறது பொதுவான பேராக இருக்கட்டும்ங்க, திறமை தானே, ஃபுல்லாக திறன் வளர்க்குறது தானே, அது சார்ந்து இருந்துட்டு போகுதுன்னு அவங்க சைடில் சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் கிளாஷ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அம்மா உணவகம், நான் உட்பட நீங்கள் எல்லாருமே அதில் சாப்பிட்ருப்பீங்க, பயனடைஞ்சிருப்போம், நம்மளால் அதில் ஒரு பயனாளிகள் தான். அப்பேற்பட்ட அம்மா உணவகம் சார்ந்த ஒரு பெரிய விஷயம் குற்றச்சாட்டாக எழுந்திருக்கு. நினச்சி கூட பார்த்துருக்க முடியாதுங்க. அப்பேற்பட்ட குற்றச்சாட்டு நம்ம தூத்துக்குடி கோயில்பட்டி இருக்குல்ல, அங்கே இருக்க அம்மா உணவகத்தில் லோக்கலில் இருக்க மக்கள் எப்போ அந்த உணவகத்துக்கு போனாலும் கொஞ்ச நேரத்துலேயே ஏன்பா சாப்பாடு காலிப்பா, குறிப்பாக இட்லி காலிப்பா, இதையே சொல்லிட்டு இருந்திருக்காங்களாமா. அவங்க என்ன எதுன்னு விசாரிச்சு பார்க்குறப்ப அங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, அங்கே இந்த இட்லி வித்துடுறாங்களாமா. அம்மா உணவகத்தில் தயாராகிற இட்லியை பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸ்க்கு வித்துடுறாங்களாமா. இப்போ அந்த ஹோட்டல்ஸ் என்ன பண்ணோம், இதே இட்லி எவ்வளோ விற்பாங்க, புரியுதா? இப்போ ஏற்பட குற்றச்சாட்டு எழுந்திருக்குங்க. இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, பொதுவாக பார்சல்லாம் கொடுக்கப்படாதுல்ல, ஆனால் பார்சலை கொடுக்குறாங்களாம். விதியை மீறின விஷயமா இதையும் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய குற்றச்சாட்டு அந்த அம்மா உணவகம் சார்ந்து எழுந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, இது நிரூபிக்கப்படுதோ இல்லையோ குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யான்னு, ஆனால் ஏதோ ஒரு பேச்சு வந்துருச்சுல. இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடு முழுக்க இருக்க அம்மா உணவகங்களில் முறையாக தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஸ்பெஷலாக போட்டாங்கன்னா மனசு கொஞ்சம் குளிரும். அண்ணாமலை அவர்கள் பி த லீடர்ஸ் இயக்கம் இருக்குல்ல, அதோட தலைவர் இவர் இப்போ யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் ஆரம்பிச்சிட்டாருங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு, சோஷியல் மீடியா தான் இனிமேன்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் ரிசல்ட்டே மாற்றி அமைக்க முடியுதுன்னா சாதாரண விஷயமா இது. அண்ணாமலை அவர்கள் இந்த தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ ஒரு போட்காஸ்ட் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு எபிசோட ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. அது பெருசாக ஊறுது அந்த எபிசோடு. அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்கிற முக்கியமான விஷயம் பற்றி மட்டும் ஷேர் பண்ணுறேன். முன்னாடி அவர் இருந்த கட்சி இருக்குல்ல, அதான் பாஜக, அந்த கட்சியிலையும் சரி இப்போவும் சரி இவர் யாருக்கும் ஃபோன் பண்ணி வாங்க நம்ம இயக்கத்தில் சேருங்க அப்படின்னு கூப்பிடலன்னு சொல்கிறாருங்க. ஆனால் பாஜகலேருந்து பல பேரை காண்டிடேட்டாக ஞாபகம் இருக்கா, அதுக்கான விளக்கம் தான் இது. தாமா இணைஞ்ச சகோதர சகோதரிகளுக்கு நன்றி, என்னோட அறைகோட கேட்டு வந்தீங்களா உங்களுக்கு நன்றி. உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுறதுக்காக நம்ம இயக்கத்தில் இருக்க ஆயிரக்கணக்கானவங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. நம்மளோட இந்த இயக்கம் சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கு. இது அரசியல் கட்சியாக மாறணும்னு ஆசைப்பட்றீங்களா, சரி ரைட்டு, எப்போ திறமா மாறும், எப்போ நம்மளோட இயக்கத்துக்கு 50 லட்சம் உறுப்பினர்கள் கிடைக்கிறாங்களோ அப்போ கண்டிப்பாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி முடிவெடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு. சரி ப்ரோ, 50 லட்சம் தானே, கண்டிப்பாக கிடைச்சிடுமே கேட்டிங்கனாக்கா ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டுமா, இது வரைக்கும் பி த லீடர்ஸ் அமைப்பில் இணைஞ்சிருக்கவங்களோட எண்ணிக்கை சோஷியல் மீடியா சார்ந்து மட்டுமே சொல்கிறேன் 18 லட்சம் பேர். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள மேபி 50,000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஆனால் 50 லட்சம் எங்கே இருக்குது, 18 லட்சம் எங்கே இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் தான், டைம் கொஞ்சம் ரொம்ப எடுக்கும் போல் இருக்குது. ஆனால் உள்ளாட்சி தேர்தலுக்கும் இன்னொரு அதிகபட்சம் 8 மாதங்கள் இருக்கா, பார்ப்போம் அதுக்குள்ளே மேஜிக் நடக்க போகுதுன்னு. ஹெச் ராஜா அவர்கள் இவர் ப்ரெஸ்ஸை சந்திச்சாருங்க. அப்போ ப்ரெஸ் பீப்புள் அண்ணாமலை அவர்கள் சார்ந்து ஒரு கேள்வியை கேட்டாங்க. அவரை பற்றி கேட்டது என்ன நம்ம சொல்லிட்டார் இவர், அண்ணாமலை அவர்கள் இப்போ பாஜகவில் இல்லை தானே, அப்புறம் எதுக்காக நான் அவரை பற்றி பேசணும் அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, பாஜகலேருந்து வெளியேறினவங்க இது வரைக்கும் பெருசாக சோபிச்சாங்கன்னு வரலாறே கிடையாதுங்கன்றாரு. கிட்டத்தட்ட சாபோர துணி தான், வரலாறே கிடையாதுன்றாப்புல. அனாவசியமாக அவரை பற்றி பேசி நேரத்தில் வீணடிக்க வேணான்னு சொல்லியிருக்காப்புல. அண்ணாமலை அவர்களை பற்றி ஹெச் ராஜா அவர்கள் பேசியிருக்க வார்த்தைகள் இது. ஓகே ரைட்டு, டான்ஜெட்கோ இப்போ சமீபத்தில் ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில், அதாவது நீங்கள் எக்ஸாமே எழுத வேணாம்ப்பா, ஒரு பார்ட்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு நேரடியாக நாங்கள் எக்ஸாமே இல்லாமல் நியமனம் பண்ணி கொடுத்துருவோம் மின்சார வாரியத்தில் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு. அதை பார்த்து பல வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்காங்களே அவங்க நம்பி அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கேம் கோஷ்டி நிறைய சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, இந்த விஷயந்தான்.
இல்லை டான்ஜெட்கோ விழிச்சுக்கிட்டாங்க. நல்ல வேலை விளக்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, போலியான மோசடி அறிவிப்பு ஒன்று உலகிட்டு இருக்கு, அதை நாங்கள் பார்த்துட்டோம், தயவு செஞ்சு நம்பாதீங்க. எழுத்து தேர்வு இல்லாமல் நேரடி நியமனம்ன்ற ஒன்று கிடையவே கிடையாதுங்க. இதை அரசு தரப்புலேருந்து யாரும் வெளியிடலை. அந்த அறிவிப்பை எவனோ வெளியிட்டிருக்கான், வேற எவனோ, நீங்கள் உஷாராக இருங்க. வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் இருக்குல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட் சார்ந்து, அதெல்லாம் tnpdcl.org இந்த போர்ட்டலில் மட்டும்தான் வரும் எப்போவுமே. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். மக்கள் இந்த போலியான அறிவிப்புகளை நம்பி ஏமாந்துடாதீங்கன்னு நல்ல வேலை அவங்க இப்போ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு தமிழ்நாட்டில் சமீப காலமாக ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தின விஷயம், நம்ம மகேந்திரன் இருக்கார்ல, அவர் இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்ல போயிட்டு சோலார் பேனலில் சோலார் சிஸ்டம்னு அவர் சொல்லி வாய் தவறி சொல்லி மாட்டி என்னென்ன அளவுக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டு அடித்தாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் அவர் தெளிவாக நின்னாப்புல அந்த ஸ்டாண்டில், என் ஸ்டாண்டில் தெளிவாக தாங்க இருக்கேன், நான் கரெக்டாக தான் சொல்ல வந்தேன் அந்த விஷயத்த, சோலாரில் எவ்வளோ தூரம் பவர்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் தானே சொல்ல வந்தேன்னு சொன்னாப்புல அறிக்கை. அதுக்கப்புறம் எங்கே யார் சொன்னாங்களோ இல்லை அவருக்காருனா கூட இருக்கவங்க அறிவுரை கொடுத்தாங்களோ தெரியல, மகேந்திரன் ஒரு வழியாக மன்னிப்பு சார்ந்த வீடியோவை வெளியிட்டாச்சு. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் மகேந்திரன். ரீசெண்டாக நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், அதில் நான் பேசின நிறைய விஷயங்கள் பயங்கரமாக ட்ரால் ஆச்சு. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேருந்து இன்னைக்கு காலைல யூடியூப்லலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. யாரெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறனோ, நான் யாரோட கருத்துக்கெல்லாம் கரெக்ட்னு இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தனோ, அவங்க எல்லாருமே என்னை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க ஒரு செகண்ட் நினச்சிருந்தா மகேந்திரன் இதை சொல்ல வரல, இதை தான் சொல்ல வந்திருந்தாரு அவங்க சொல்லியிருக்கலாம், பட் அவங்க சொல்லலை. இட்ஸ் ஓகே, இது நான் தானே பேசுகிறேன் சார், சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துடலாம், அண்ட் என்னோட மக்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்றதை கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான். கேள்வி கேட்டால் கரெக்டாக வந்துருமா நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, அண்ட் கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்களே அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன், நீங்கள் கேள்வி கேட்டால் கரெக்ட் வந்துருமான்ட்டு. அதுக்கப்புறம் 6 மாதம் டைம் கொடுங்க, நீங்கள் கேள்வியே கேட்காதீங்கன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு 6 மாதம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில், அன்பில், ஸோ அவரையே கேட்டிருக்காரு, நம்மளும் கேட்போன்ற ஒரே சென்ஸில் தான் நானும் சொன்னேன். அவர் 6 மாதம் டைம் கொடுங்க, கேள்வி மட்டுமே கேட்காதீங்கன்ட்டு. அதுவும் வெகு சில பேர், பொதுமக்கள் கிடையாது. அண்ட் அப்புறம் இந்த சோலார் சிஸ்டம்லாம் சொன்னேன். எஸ், அது என்னுடைய தப்பு தான், அது என்னோடய வார்த்தை பிழை தான். நான் ஒன்றும் பயங்கரமான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 10th முடிச்சுட்டு அப்புறம் 12th போய் 11th 12th ஐயோப்பா படிக்க முடியாமல் நடுவிலே ஓடி வந்துட்டேன். ஸோ ரொம்ப சாதாரண ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால் நான் தப்பாக சொன்னேன். அதை நான் வந்து சோலார் எனர்ஜின்னு சொல்லியிருக்கலாம், சோலார் பவர்னு சொல்லியிருக்கலாம், சோலார் பேனல்னு சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். அங்கே நான் சரியாக என்னால் சொல்ல முடியல. நான் என்ன சொல்ல வந்தேன்றதை இப்போ நான் சொல்கிறேன். 2015 கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், நம்ம கேரளாவில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த என்டையர் ஏர்போர்ட்டும் சோலார் எனர்ஜி சோர்ஸில் தான் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என்டையர் ஏர்போர்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை சுற்றி சோலார் பேனல்ஸாக தான் இருக்கும். அதில் வர்ற அந்த எனர்ஜி சோர்ஸில் தான் அந்த ஏர்போர்ட்டே ரன் ஆகிட்டு இருக்கு. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட். நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ நினச்சிருக்கேன், ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம கிராமத்தில் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அங்கே ஒரு கவர்மெண்ட் செஞ்சுதே, இந்த நம்ம ஊரில் கவர்மெண்ட்டே செய்யலையா அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா 2011 அன்னைக்கு சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அம்மா அவங்களோட வீட்டு மனை திட்டத்தில் வீட்டுக்கு மேலே சோலார் பேனல்லாம் வச்சு செட் பண்ணி ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணாங்க? மக்கள் கரண்ட் இல்லாத நேரத்தில் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு இந்த ஃப்ரீ சோர்ஸ், இந்த ஃப்ரீ எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும், இதில் மக்கள் ஓரளவுக்கு பயனடைவாங்கன்ற ஒரு டெக்னாலஜி. அன்றைக்கி நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி இந்த 2026 நம்ம டெக்னாலஜி நல்லாவே நம்ம அதை புரிஞ்சிருப்போம். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் சொன்னேன், என் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துக்கோங்க. நான் எப்படி என் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துப்பாங்க? என் வீட்லேயும் கரண்ட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, நான் இப்படியே இருக்கேன், கஷ்டப்படுறேன், இந்த மக்களாக கஷ்டப்படுறேன்னு தான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயங்கரமாக தப்பாக கன்வே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, மகேந்திரனுக்கு பயங்கர திமிரு, அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே பயங்கர திமிரு, ஒரு டேரக்டர் மாதிரி கால் மேலே கால் போட்டு இன்னும் சீனிப்பெல்லாம் கேட்டான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. என்னை பற்றி பேசின அண்ணாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னன்னா என் பேரெல்லாம் சொல்லிடுங்க, எப்போ நான் நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ சொன்னால், இல்லை மகேந்திரா, உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், நான் சும்மா இதை விளையாட்டுத்தனமாக பேசி சும்மா ஒரு ஃபன்னுக்கு அப்படி பேசிட்டேன் அப்படின்னு. சரி, நான் பரவாயில்ல, நான் விட்டுட்டு 2 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நீங்கள் அதையும் கிளறிட்டு இருக்கீங்க, மகேந்திரன் திமிரு, ஆட்டிடியூட், அவன் யாருமே மதிக்க மாட்டான். அண்ட் இன்னொரு அலிகேஷன் இருக்குது, இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து மகேந்திரன் மக்களோட கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறேன், ஏராளமாக பேசுகிறான்ட்டு. ப்ளீஸ் எனக்கு அந்த மாதிரி பட்டத்தெல்லாம் கொடுத்துறாதீங்க. இன்றைக்கி நான் ஒரு வேளை சோறு சாப்பிட்றேன், அதுக்கு காரணமே இந்த மக்கள் தான். இவ்வளோ முக்கியமான இந்த மக்களை நான் எப்படிலாம் இருப்பேன்? என் கூட வேலை பார்த்தவங்க, என் கூட பழகுனவங்களுக்கு தெரியும் நான் இந்த மக்களை எவ்வளோ விரும்புகிறேன், அவங்களை எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்ட்டு.
எனக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான பேர்லாம் கொடுத்துறாதீங்க. இப்போ நான் சரியாக நடிக்கலை அப்படின்னா என் படம் நல்லா இல்லை நீங்கள் சொல்லுங்கள், மகேந்திரன் சரியாக நடிக்கலை, நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் நல்ல ஆக்டராக இருக்கேன். அதை தாண்டி இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸ்லாம் ப்ளீஸ் என் மேலே வைக்காதீங்க. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் நான் என்ன சொல்ல வந்தேன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தப்பாக போய் நிறைய பொதுமக்கள் மனசை ஹர்ட் பண்ணியிருந்தால் நான் என் மனசுலேருந்து என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோடய சாரியை கூட நான் கேட்டுக்கிறேன், என்னோட மன்னிப்பு கூட நான் கேட்டுக்கிறேன். என் மக்கள்கிட்ட கேட்கல எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இது பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான். எனக்காக டைம் எடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு டைமில் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரை கால் பண்ணவங்க, டெக்ஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ ஆல். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். நடிகர்கள் இப்போல்லாம் நிறைய அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நல்ல மாற்றமா இல்லை சூடு போட்டுக்கிறாங்களா? ஒருத்தவங்க இப்படி ஆயிடுச்சு, நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.